பொன்னியின் செல்வன். அமுதம் சில சமிஞ்சைகள்லாம் செஞ்ச உடனேவே அந்த மூதாட்டி, அதாவது அமுதனுடைய அம்மா, வந்திருக்கிறது வெளிநாட்டிலேருந்து ஒரு விருந்தாளி வந்திருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க தன்னுடைய முகத்தாலேயே வந்தியத்தேவனை பரிவோடு வரவேற்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் சாப்பிட்ற இலை போடுறாங்க. அந்த அம்மா உணவு பரிமாறினாங்க. முதல்ல இடியாப்பமும் இனிப்பான தேங்காய் பாலும் வந்துச்சு. அந்த மாதிரி இனிமையான ஒரு பலகாரத்தை வந்தியத்தேவன் வாழ்நாளில் சாப்பிட்டதே இல்லை. 10-12 இடியாப்பம், அரைப்படி தேங்காய் பால் சாப்பிட்டான். அதுக்கு பிறகு புளிக்கறியும் சோளமா பணியாரமும் வந்தன. அவற்றையும் ஒரு கை பார்த்தான். அப்படியும் அவன் பசி அடங்கலை. கடைசியாக கார்படி அரிசி சோறு, அரைப்படி தயிர் வச்சு நுங்கினான். நுங்குதல்னா விரும்பி சாப்பிட்றது. பிறகு தான் இலையிலேருந்து எழுந்தான். சாப்பிடும்போதே சில விஷயங்களை அமுதன்ட்டேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டான். தஞ்சை கோட்டைக்குள்ளே அப்போ சுந்தர சோழ சக்கரவர்த்தியும் அவருடைய ஆக்சுவலாக பரிவாரங்கள், அரண்மனை பரிவாரங்கள்லாம் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டான். இன்னும் யார் முக்கியமாக இருக்காங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டான். பெரிய பழுவேட்டையர், சிறிய பழுவேட்டையர் இவர்களுடைய மாளிகைகளும் பரிவாரங்களும் அங்கே இருந்தன. தன பொக்கிஷம், தானிய பண்டாரம் 2 கோட்டைக்குள்ளே தான் இருந்ததுனால அவற்றை பரிபாலிக்கும் அதிகாரிகளும் கணக்கர்களும் இருந்தாங்க. சுந்தர சோழருடைய அந்தரங்க நம்பிக்கைக்குரியவரும் அபிமானத்துக்கு பாத்திரமானவரான அனிருத்த பிரம்மராயர் என்னும் அமைச்சரும் திருமந்திர ஓலை நாயக்கரும் கோட்டைக்குள்ளே தான் வசித்தாங்க. மற்றும் சின்ன பழுவேட்டையார் தலைமையில் தஞ்சை கோட்டையை காவல் புரிந்த வீரர்களும் அவர்களுடைய குடும்பத்தாரும் அங்கேயே தங்கியிருந்தாங்க. பொன் வெள்ளி நகை வியாபாரிகளும் நவரத்ன வியாபாரிகளும் பொன்னாச்சாரின்னா பொண்ணை செக் பண்ணுறவங்க, ஆச்சாரின்றாங்களே, அவங்களும் அங்கே தான் இருந்தாங்க. கோட்டைக்குள்ளே இடம் கொடுத்துருந்தாங்க. பெரிய பழுவேட்டருக்கு கீழே வரி விதிக்கும் வேலை பார்த்த நூற்றுக்கணக்கான அலுவலர்கள் இருந்தாங்க. துர்கியம்மன் கோவில் கோட்டைக்குள்ளே தான் ஒரு மூலையில் இருந்துச்சு. கோவில் பூசாரியும் பணிவிடையாளரும் கணிக்கையரும் கோவிலுக்கு அருகே குடியிருந்தாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அமைச்சர்கள் அனைவரும் தற்சமயம் கோட்டையில் தான் இருக்காங்களான்ற சந்தேகம் வந்தியத்தேவனுக்கு வந்தது. அமுதனை பாட்டு கேட்டான். எல்லாம் எப்படின்னா இருப்பாங்க, பற்பல காரியமாக வெளியில் போயிட்டு வந்துட்டு தான் இருப்பாங்க. அனிருத்த பிரம்மராயர் சில காலமாகவே சேர நாட்டுக்கு போயிருக்கார் அப்படி கேள்வி, எனக்கு உறுதியாக தெரியாது. பெரிய பழுவேட்டையர் 4 நாளைக்கு முன்னாடி வெளியே போனார். கொள்ளிடத்துக்கு வடுக்க நடுநாட்டுக்கு சென்றதாக கேள்வி. போனவர் ஒருவேளை திரும்பி வந்திருக்கலாமா அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்டான். இல்லை, இன்றைக்கி சாயங்காலம் பழுவூர் இளையராணி பல்லக்கு வந்துச்சு. கோட்டை வாசலில் நானே பார்த்தேன். ஆனால் பழுவேட்டையர் வரல. ஒருவேளை வழியில் எங்கேயாவது தங்கிட்டு நாளைக்கு வரக்கூடும். தம்பி இளவரசர் மதுராந்தக தேவரும் கோட்டைக்குள்ளே தான் தங்கியிருக்கிறாரா அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்டான். அவனுக்கு எப்படியாவது இந்த அமுதன்ட்டேருந்து எல்லா விஷயங்களையும் கிரகிச்சு வாங்கிடணுங்கிற அந்த ஒரு வேகம் இருந்தது. ஆமாம், பழுவேட்டையர் அரண்மனைக்கு பக்கத்தில் மதுராந்தகாரருடைய மாளிகை இருக்குது. சின்ன பழுவேட்டரோட திருமகளை தான் மனம் புரிஞ்சிருக்காரு மருகர் அல்லவா அப்படின்னா அமுதன். ஓஹோ, அப்படியா, எனக்கு இது வரைக்கும் தெரியாது அப்படின்னா வந்தியத்தேவன். ரொம்ப பேருக்கு தெரியாது தான். சக்கரவர்த்தியோடைய தேக அசௌகரியத்தை முன்னிட்டு திருமணத்தை கோலாகலமாக நடத்தலை. ஓஹோ, நல்லது. மதுராந்தகத்தேவர் இப்போ கோட்டைக்குள்ளே தான் இருக்காரா? வந்தியத்தேவன் ஆவலாக கேட்டான். கோட்டைக்குள்ளே தான் இருக்கணும். ஆனால் மதுராந்தகத்தேவர் சாதாரணமாக வெளியில் வரதில்லை. மக்கள் அவரை பார்க்க முடியறதும் இல்லை. சிவபக்தியில் ஈடுபட்டு பெரும்பாலும் யோகத்திலையும் தியானத்திலையும் பூஜையிலையும் தான் காலம் கழிப்பதாக கேள்வி. ஓஹோ, ஆனால் இத்தனை நாளைக்கு பிறகு கல்யாணம் செஞ்சிட்ருக்காரே. ஆமாம், அது கொஞ்சம் வேப்பான காரியம்தான். கல்யாணத்துக்கு பிறகு மாப்பிள்ளை தேவருடைய மனமே மாறி போயிருக்கிறதாவும் சொல்கிறாங்க. நமக்கு என்ன அதை பற்றி பெரிய எடுத்து பேச்சு பேசாமல் இருக்கிறதே நல்லது. சேந்தன் அமுதனிடம் இன்னும் பல விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ளும் ஆவல் வந்தியத்தேவனுக்கு இருந்தது. ஆனால் அதிகமாக ஏதோன்னு கேட்டு சந்தேகத்தை கிளப்பிட வேண்டாம் அப்படின்னு அவன் நினச்சான்.
இத்தகைய சாது பிள்ளையின் சிநேகம் தனக்கு பேருதவியாக இருக்கும் அப்படின்னு நம்பினான். தஞ்சையில் தங்கை இந்த மாதிரி ஒரு வீடு அகப்பட்டதும் தன்னுடைய அதிர்ஷ்டம்னு நினச்சான். அதையெல்லாம் கெடுத்துக்கொள்வானே. மேலும் நீண்ட பிரயாண கலப்போட முதல் நாள் இரவு கண் விழித்ததும் சேர்ந்துக்குச்சு. கண்ணை சுழட்டி கொண்டு தூக்கம் வந்துச்சு. சேந்தனவன் அவனுடைய நிலையை அறிந்து விரைவில் அவனுக்கு படுக்க போட்டு கொடுத்தான். தூக்க மயக்கத்தில் கடைசியாக வந்தியத்தேவனுடைய மனதில் பழுவூர் இளையராணியோட திருமுகம் வந்தது. அப்பப்பா, என்ன அழகு, என்ன ஜொலிப்பு! அந்த மாயமோகன வடிவத்தை திடீர்னு அவன் பார்த்ததும் அடியோட செயல் எழுந்த அப்படியே கண் கொட்டாமல் திகைச்சு நின்னான். இன்னொரு அனுபவம் அவனுக்கு நினைவுக்கு வந்துச்சு. சிறுபிராயத்தில் ஒரு சமயம் காட்டு வழியாக அவன் போயிட்டுருக்க திடீர்னு படம் எடுத்து ஆடிய பாம்பு ஒன்று அவன் முன்னாடி எதிர்பார்த்தது. அந்த பாம்பின் படத்திலிருந்து கண்ணை அகற்றவே முடியவில்லை, கண் கொட்டவும் முடியவில்லை. பார்த்தபடியே நின்றான். பாம்பு ஆடிக்கொண்டிருந்தது. இவனும் அதை பார்த்து ஆடிக்கிட்டே இருந்தான். அது ஈக்குவலாக என்னவோ தெரியாது, திடீர்னு ஒரு கீரிப்புள்ள வந்து பாம்பு மேலே பாஞ்சுது. இதான நல்ல சந்தர்ப்பம், தப்பிக்கணும்னு வந்தியத்தேவன் ஒரே ஓட்டமாக ஒடியாந்துட்டான். சீச்சி, என்ன உதாரணம் இது! அந்த புவனமோகினியோடைய சுந்தராங்கியை படம் எடுத்த பாம்புக்கா ஒப்பிடுவது? என்னப்பா இது! இவருடைய பால்வடி முகத்தை ஒரு தடவை பார்த்தாலும் பசி தீந்துருமே. நாளைக்கு அவளை மறுபடி காணப்போகிறோம்லவா? அவளுடைய குரலில் தான் என்ன மதுரம்! இவள் ஓர் அபூர்வமான அழகி தான். ஆனால் குடந்தை ஜோசியர் வீட்டில் அப்புறம் அரசலாற்றங்கரையிலையும் பார்த்த அந்த இன்னொரு பெண், அவளுடைய முகத்துலேயும் காந்தி ஒளி விட்டது. காந்தினா அழகு சுடர் விட்டது. இரண்டு முகங்களும் சுந்தர முகங்களாக இருந்தாலும் நல்ல வேற்றுமை தெரியுது. அதில் கம்பீரமும் பெருந்தன்மையும் தெரியுது. ஆனால் இந்த மோகனமும் கவர்ச்சி இவள்கிட்ட இருக்குது. இப்படி அவன் உள்ளம் அந்த இரு மங்கையரின் முகங்களை ஒப்பிட்டு கொண்டிருக்கும்போது மற்றொரு மங்கை வந்து குறுக்கிட்டார். சர்வாதிகாரமாக கொடுங்கோல் அரசியான நித்ரா தேவி வந்தியத்தேவனை பரிபூரணமாக ஆட்கொண்டாள்.